பின்புலம் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்புலம் நிக்கிறதுக்கான காரணம் வேல்முருகன் மற்ற அரசியல்வாதியிலிருந்து வேறுபட்டவர். கருணாநிதிலாம் வீட்டில் கொண்டு போய் காசு வச்சா அதில் ஒரு பைசா எடுக்கிறது இல்லை வெளியே. ராமதாசும் அப்படிதான், கொண்டு போய் வச்ச காசு தான் அந்த குடும்பத்துள்ளாரெல்லாம் புரண்டுட்டு இருக்குமே தவிர அதுல இருந்து ஒரு பைசா வெளியே வராது. ஆனா அப்படி ஒப்பிடுறப்போ வேல்முருகனை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா போராளிகளும் போய் மாசம் மாசம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. இது எந்த மாதிரி இருக்க ஒரு சில ஆட்கள்லாம் போறது இல்லை. போனவங்கள சும்மா அனுப்புறதில்லை. அவர் பெரியவங்க லட்சக்கணக்கில் தூக்கி கொடுக்குறாங்கன்னா கூட தான் கையில் இருக்க ஒரு 10-5 கொடுத்து இந்த இது என்கிட்ட இருக்கியா, அப்புறம் மீண்டும் வாயா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதுதான் அவருடைய அரசியல் அடித்தளம் நிற்கிறதுக்கான காரணம். இது இல்லை, இப்போ சமீபமாக கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என் மனைவி கூட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், என் சமூக மக்களுக்காகவும் பொது பணிக்காகவும் அந்த மாதிரி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பார்வை யார் மேலே இருந்தது இதுவரை? ஏன்னா திருமாவை தான் அப்படி பார்த்தாங்க மக்கள். அவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை யோசிக்காமல் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு. இன்னைக்கு அதே நிலைப்பாட்டில் தான் தானாக இருக்கிறதா இவர் சொல்கிறாரு. இப்படி 100 மடங்கு இல்லைன்னா கூட 50 விழுக்காடு உண்மைதானே. யாருக்கிட்டையும் யாரும் அவர்கிட்ட போயிட்டு சும்மா வந்ததில்லை, சும்மா அனுப்பவும் மாட்டார். அந்த அந்த குடை தன்மை கொஞ்சம் இருக்குது. அதனால்தான் அவர் நின்றுகிட்டு இருக்கார். யாருக்காக ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை செய்யாமல் நிறுத்த மாட்டார். இப்போ ஒரு பையனுக்கு ஒரு கல்லூரியில் ஒரு இடம் வாங்கினோம்னா மற்றவெல்லாம் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவாள் பார்ப்பார். இதுதான் அவருடைய அடித்தளம் இன்றைக்கு நிற்கிறதுக்கான இது. மற்ற அரசியல்வாதிகள்ல இருந்து வேல்முருகன் அவர்கள் நிற்கிறதுக்கான ஒரு அடித்தளம் இது. அதனால அவர் மற்றவர்கள் மாறுபட்டு நிற்கிறது